Good morning students, 10th standard science, English medium, unit 3, thermal physics, part 1. உங்கள் சிந்தனைக்கு. ரைட், இப்போ இந்த யூனிட் 3 தெர்மல் ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக நம்ம ஒரு 4 கிளாஸில் ஏற்கனவே படித்ததை மட்டும் ரீகால் பண்ண போகிறோம். 7th ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு இருக்குது, 8th இருக்குது, 9th ஹீட்டுன்னு இருக்குது. அதோட அடுத்த ஃபார்ம் தான் நமக்கு 10th தெர்மல் ஃபிசிக்ஸ். தெர்மல் அப்படின்னாலே ஹீட் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அந்த ஹீட் ரிலேட்டடாக நம்ம 7th 8th 9th அதோட பேஸாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வச்சுட்டு 10th படிக்க போகிறோம். ஸோ இப்போ ஹீட் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியும். அதுக்கப்புறம் அதை எதை வச்சு மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 2 தெர்மோமெட்ரிக் ஸ்கேல்ஸ், செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லி 2. இது வந்து நமக்கு தெர்மல் ஸ்கேனர் அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் இந்த லெசன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸ். அடுத்த இதில் எது ஹாட்டாக இருக்கும், எது கூலாக இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து வாட்டர் வந்து பாயில் ஆகிட்டுருக்கு, ரெண்டாவது வந்து ஐஸ் க்யூப்ஸு, மூணாவது வந்து ஒரு டீ, 4th ஒன் இஸ் ஐஸ்கிரீம். ஸோ இப்போ இதில் இதெல்லாம் ஹாட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த பாயில்டு வாட்டரும் டீயும் வந்து ஹாட்டாக இருக்குங்கிற நமக்கு தெரியும். இந்த ஐஸ் க்யூப்ஸும் இந்த ஐஸ்கிரீமும் நமக்கு கூலாக இருக்குன்னு சொல்லி தெரியும் நமக்கு. அது என்ன சார் ஹாட்டு கோல்டு, ஹாட்டுன்னா என்ன அர்த்தம், கோல்டுன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். டே டு டே லைஃப்பில் நீங்களே அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. வீட்டில் வந்து ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதை அடுப்பில் வச்சு சூடாக வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும், சூடாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. அதே அந்த டம்ளர் தண்ணியை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்தோம்னா என்ன எப்படி இருக்கும், சில்லுன்னு இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். அப்படின்னா இந்த ஹாட் அப்படின்னா இங்கே இருக்கிறதையும் சில்லுன்னு இருக்கிறதையும் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 7th என்ன இருக்குன்னு பார்ப்போம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் தெர்மோமீட்டர், டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் தெர்மோமீட்டர்னால் என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி படிக்க போகிறோம். டு மெஷர் டெம்பரேச்சர் யூஸிங் தெர்மோமீட்டர், எப்படி தெர்மோமீட்டரை வச்சு டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறது. தென் வாட் ஆர் த தெர்மோமெட்ரிக் லிக்விட்ஸ் அப்படிங்கிறத பற்றி படிச்சிருக்கோம். கிளினிக்கல் லேபரட்டரி தெர்மோமீட்டர் எப்படி இருக்குன்னு படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வேரியஸ் யூனிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் படிக்கிறோம். தென் ஒரு டெம்பரேச்சர் தெர்மோமெட்ரிக் ஸ்கேல்ஸ்லேருந்து இன்னொரு தெர்மோமெட்ரிக் ஸ்கேல்ஸுக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத ஏற்கனவே 7th நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் டெம்பரேச்சர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி டிகிரி செல்சியஸ்னு ஒன்று, ஃபாரன்ஹீட்னு ஒன்று, கெல்வின்னு ஒன்று, மூணுமே 7th இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை தான் நம்ம 10th மீண்டும் ரீகால் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ 3 யூனிட் வந்து செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்டு கெல்வின். இதில் இந்த கெல்வின் அப்படிங்கிறது என்ன யூனிட்னு பார்த்தோன்னாக்கா எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே மெஷர்மெண்ட் லெசன்லாம் படிச்சிருப்போம். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின், ரெப்ரசன்டட் பை கேபிட்டல் கே. இப்போ டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் பார்த்தாக்கா இதுமாதிரி டிகிரி சிம்பிள் போடுறோம், சின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது மாதிரி போட்டால் டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், ஆர் சென்டிகிரேட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி எஃப் போட்டு மேலே ஒரு ரவுண்டு மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஆனால் கெல்வினுக்கு என்ன கிடையாதுன்னு பார்த்தாக்கா அந்த டிகிரி சிம்பிள் கிடையாது. செல்சியஸுக்கும் ஃபாரன்ஹீட்டுக்கும் டிகிரி சிம்பிள் உண்டு, கெல்வினுக்கு டிகிரி சிம்பிள் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். தென் இது கிளினிக்கல் தெர்மாமீட்டர், ஏற்கனவே 7th பார்த்தது தான் அது. இந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டர் வச்சு நம்ம எதை மெஷர் பண்ணுறோம், கரெக்ட், ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சரை டாக்டர்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா 35 டிகிரி செல்சியஸ்லேருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் மெஷர் பண்ணலாம். ஃபாரன்ஹீட்டில் மெஷர் பண்ணோம் அப்படின்னாக்கா 94 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 108 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் மெஷர் பண்ணலாம். ஸோ ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டரை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு 7th படிச்சிருப்போம். ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் கர்வ். இதிலேருந்து தான் மெர்க்குரி என்ன ஆகும், அந்த பக்கம் எக்ஸ்பேண்ட் ஆகி போகும். நம்ம வாயிலேருந்து வெளியில் எடுத்தோன்னா உடனே கீழே வராமல் இதுதான் என்ன பண்ணு பார்த்தாக்கா தடுக்கும். அது நம்ம 2-3 உதறினா தான் என்ன ஆகும், திருப்பி கீழே வந்து இந்த பல்பில் வந்து எல்லா மெர்க்குரியும் சேவ் ஆகும். ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி 7th படிச்சிருப்பீங்க. தென் இது வந்து லேபரேட்டரி தெர்மாமீட்டர். ஸோ லேபரேட்டரி தெர்மாமீட்டரில் உள்ள மெர்க்குரி இருக்கும், ஆல்கஹால் இருக்கும். தென் இதோட ரேஞ்ச் பார்த்தோன்னாக்கா -10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம லேபரேட்டரியில் யூஸ் பண்ணுறோம். தென் இது பார்த்தோன்னாக்கா டிஜிட்டல் தெர்மாமீட்டர். அந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டர், லேப் தெர்மாமீட்டர் ரெண்டுலேயும் என்ன ரீடிங் அப்படிங்கிறத நம்மளாக தான் கண்டுபிடிக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டரில் பார்த்தோன்னாக்க அதில் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன டெம்பரேச்சர் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அதுக்காக உள்ளதான் அந்த
டிஜிட்டல் தெர்மாமீட்டர் அப்படிங்கிறது. இதையும் நீங்கள் 7th படிச்சிருப்பீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே கடையில் டாக்டர்ஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே இதை வச்சுருக்கிறத நம்ம பார்த்துருப்போம், தெர்மல் ஸ்கேனர் அப்படின்னு. ஸோ அந்த தெர்மல் ஸ்கேனர் என்ன பண்ணு பார்த்தாக்கா 3 டிஃப்ரெண்ட் ரேஞ்சு காமிக்கும். ஒரு க்ரீனாக இருந்தது அப்படின்னாக்கா சேஃப் ஜோனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆரஞ்சில் இருந்து அப்படின்னாக்க நம்ம வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்னு அர்த்தம். ரெட் அப்படின்னாக்கா டேஞ்சராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டிஸ்பிளே அதில் வரும். இது தெர்மல் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதுவும் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். தென் யூசஸ் ஆஃப் டிஜிட்டல் தெர்மாமீட்டர் எப்படின்னு, வாஷ் த டிப் வித் வார்ம் சோப்பி வாட்டர். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டிப்பை க்ளீன் பண்ணிக்கிறோம். ப்ரெஸ் ஆன் த பட்டன், இந்த இடத்துல ஒரு ஆன் பட்டன் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கிறோம். நம்ம ஆன் பண்ணாக்கா ஒரு பீப்பிங் சவுண்டு வரும். வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், மவுத்து அல்லது பாட்டம் ஆர் அண்டர் த ஆம்பெட் அங்கேயாச்சும் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணிட்டு ப்ளேஸ் அன்டில் இட் பீப்ஸ். ஒரு 30 செகண்ட்ஸுக்குள்ளே என்ன பார்த்தாக்கா இது பீப்னு சவுண்டு வரும். தெரிஞ்சோடனே இந்த பீப்பிங் சவுண்டு வந்தோடனே எடுத்து பார்த்தோன்னாக்க இந்த டிஸ்பிளேயில் எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும் டேரெக்டாக. ஸோ அதை வச்சு நம்ம வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஹியூமன் பாடி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு 7th ஒரு ஆக்டிவிட்டியில் இதை கொடுத்துருக்காங்க. தென் ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லி செல்சியஸ் ஸ்கேலு, ஃபாரன்ஹீட் ஸ்கேலு, கெல்வின் ஸ்கேல்னு இருக்குது. செல்சியஸ் ஸ்கேலில் கண்டுபிடிச்சவங்க வந்து ஆண்டர்ஸ் செல்சியஸ் அப்படிங்கிறாங்க 1742. இதோட ரேஞ்ச் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். 0 டிகிரி செல்சியஸை எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்க ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். தென் 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ 100 ஈக்குவல் பார்ட்ஸ் எல்லாம் இதை டிவைட் பண்ணி ஸ்கேலை கிராஜுவேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அப்படிங்கிறத யார் புட் ஃபார்வர்ட் பண்ணான்னு பார்த்தாக்க டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறாங்க. இதில் லோயர் பாயிண்ட் வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டு, அப்பர் பாயிண்ட் வந்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட். தட் இஸ் இது வந்து வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட், இது வந்து வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்னு அர்த்தம். ஸோ 180 ஈக்குவல் டிவிஷன்ஸ் அதில் இருக்கும். 32க்கும் 212க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னாக்கா 180 வரும். 180 ஈக்குவல் டிவிஷன்ஸ் அந்த ஸ்கேலில் மார்க் பண்ணியிருப்பாங்க. தென் கெல்வின் ஸ்கேல் புட் ஃபார்வர்ட் பை லார்டு கெல்வின் அப்படிங்கிறவங்க. ஸோ அதனால தான் டெம்பரேச்சரோட யூனிட் வந்து எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின் அப்படின்னு சொல்கிறோம், ரெப்ரசன்டட் பை கேபிட்டல் கே. இது 0 கெல்வினில் ஆரம்பித்து 100 கெல்வின் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோம். தென் இது எப்படி 3 டைப் ஆஃப் ஸ்கேல்ஸையும் அவங்க கிராஜுவேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு. ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரை வந்து லோயர் ஃபிக்ஸடு பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. நம்ம ஸ்கேலில் வந்து எப்படி 0 சென்டிமீட்டர்லேருந்து ஆரம்பித்து 15 சென்டிமீட்டர் இருந்தால் அரடி ஸ்கேலுன்னு சொல்கிறோம். 0ல் ஆரம்பித்து 30 வரைக்கும் இருந்தால் ஒரு அடி ஸ்கேல்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ அதில் 0 அப்படிங்கிறது லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட்னு அர்த்தம், 30 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது அப்பர் ஃபிக்ஸட் பாயிண்ட்னு அர்த்தம். அதே மாதிரி தெர்மாமீட்டர்லேயும் லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட் அப்பர் ஃபிக்ஸட் பாயிண்ட்னு உண்டு. லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், அது 0 டிகிரி செல்சியஸுக்கு ஈக்குவல் ஆர் 32 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆர் 273.15 கெல்வின் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தென் அப்பர் ஃபிக்ஸட் பாயிண்ட் அப்படிங்கிறது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறோம், அது 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது ஃபாரன்ஹீட்டில் 212 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ஈக்குவல், ஆர் கெல்வினில் சொன்னோம்னாக்கா 373.15 கெல்வினுக்கு ஈக்குவல். ஸோ இது 100 ஈக்குவல் பார்ட்ஸாக செல்சியஸ் ஸ்கேலும் கெல்வின் ஸ்கேலும் 100 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து இதில் கிராஜுவேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஃபாரன்ஹீட் ஸ்கேல் வந்து 212க்கும் 32க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 180. ஸோ 180 ஈக்குவல் பார்ட்ஸாக அதை கிராஜுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது லோயர் ஃபிக்ஸடு பாயிண்ட், இது வந்து அப்பர் ஃபிக்ஸடு பாயிண்ட். இது என்ன சார் லோயர் ஃபிக்ஸடு பாயிண்ட்டு அப்பர் ஃபிக்ஸடு பாயிண்ட் அப்படின்னாக்கா எப்படி ஸ்கேலில் வந்து 0 சென்டிமீட்டரும் 30 சென்டிமீட்டரும் குறிச்சிருக்காங்களோ அதே மாதிரி இதில் மினிமம் வேல்யூ வந்து லோயர் ஃபிக்ஸடு பாயிண்ட்டு, மேக்ஸிமம் வேல்யூ வந்து அப்பர் ஃபிக்ஸடு பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். தென் அதுக்குள்ளே ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு செல்சியஸ் ஸ்கேலு, ஃபாரன்ஹீட் ஸ்கேலு, கெல்வின் ஸ்கேல் 3 இருந்ததுனாக்க ஒரு தெர்மோமெட்ரிக் ஸ்கேல்ஸ்லேருந்து இன்னொரு தெர்மோமெட்ரிக் ஸ்கேல்ஸுக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிற ஃபார்முலா. அதுக்கப்புறம் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 3 தெர்மோமெட்ரிக் ஸ்கேல்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் வந்து செல்சியஸில் வந்து 37 டிகிரி, ஃபாரன்ஹீட்டில் வந்து 98.6 டிகிரி, கெல்வினில் வந்து 310.15 டிகிரி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஆவரேஜ் ரூம் டெம்பரேச்சர் அப்ராக்சிமேட்டாக 23 டிகிரி செல்சியஸ்னு எடுத்துட்டோம்னாக்க அது ஃபாரன்ஹீட்டில் 76 டிகிரியாக இருக்கும், கெல்வினில் 296.15 இருக்கும். இதெல்லாம் 7th படித்தது. தென் யார் சயின்டிஸ்ட், லார்டு கெல்வின், ஆண்ட்ரூ செல்சியஸ், கெப்ரியல் ஃபாரன்ஹீட், அப்புறம் ரெங்கைன் அப்படிங்கிறவங்க. ஸோ இது என்னென்னு சொல்லி பார்த்தாக்க எப்படி தெர்மோமெட்ரிக் லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகுது. டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கும்போது அந்த தெர்மோமெட்ரிக் லிக்விடும் லோயர் மோஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கும். ஹீட்டை அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தாக்க இந்த மாலிகூல்ஸ் லிக்விடோட மாலிகூல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி
அதோட லெவல் ரைஸ் ஆகும். எவ்வளோ லெவல் ரைஸ் ஆகிருக்கோ அதை வச்சு வாட் இஸ் த டெம்பரேச்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் 7th கொடுத்த கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்ப்போம். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளவு 100 டிகிரி செல்சியஸ் ஆர் 212 டிகிரி ஃபாரன்ஹீட். இதே கெல்வினில் சொன்னோம்னாக்கா 373.15 கெல்வின் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் எப்படியா வாட்டர் ஐஸாக மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா 0 டிகிரி செல்சியஸ் ஆர் 32 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆர் கெல்வினில் சொன்னோம்னாக்கா 273.15. அடுத்தது ஹாட்டஸ்ட் நேச்சுரல் டெம்பரேச்சர் ஈவர் ரெக்கார்டட் ஆன் த எர்த். இது வரைக்கும் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் என்ன ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 56.7 டிகிரி செல்சியஸ் ஆர் 134.06 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆர் 329.85 கெல்வின். லோயர் மோஸ்ட் டெம்பரேச்சர் என்ன ரெக்கார்ட் இருக்குன்னு பார்த்தாக்க -97.7 டிகிரி செல்சியஸ் ஆர் -138.46 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆர் 178.45 கெல்வின் அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆவரேஜ் ஹியூமன் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 37 டிகிரி செல்சியஸ் ஆர் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆர் 310.15 கெல்வின் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தென் 1 கெல்வின் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தாக்கா -272.15 டிகிரி செல்சியஸ் ஆர் ஃபாரன்ஹீட்டில் -457.87 ஃபாரன்ஹீட். தென் 0 கெல்வின் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா -273.15 டிகிரி செல்சியஸுக்கு ஈக்குவல். தென் இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகும்போது பிக் பேங் தியரி படி வாட் இஸ் த டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 10^32 கெல்வின். அதுதான் அதோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட்டு 8th என்ன நல்லா பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தாக்க அண்டர்ஸ்டாண்ட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் ஹீட் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறோம். தென் எக்ஸ்பிளைன் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். தட் இஸ் ஹவு த ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறத படிக்கிறோம். தென் நோ அபவுட் கலோரிமெட்ரி, தட் இஸ் மெஷரிங் த குவான்டிட்டி ஆஃப் ஹீட். தென் கால்குலேட் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. தென் லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தெர்மோஸ்டாட். தென் நோ அபவுட் த ஒர்க்கிங் ஆஃப் தெர்மாஸ் ஃப்ளாஸ்க். இதெல்லாமே 8th நம்ம படித்தது. ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் அப்படிங்கும்போது when heat energy is supplied to any substance it brings about many changes. ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம ஹீட் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் என்னென்னலாம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 3 different changes takes place. எக்ஸ்பேன்ஷன், இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட். இது 3 தான் நடக்கும். எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னாக்க அதோட சைஸில் இன்க்ரீஸ் ஆகிறதுங்கிற மாதிரி அர்த்தம். இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் அப்படின்னாக்க பிஃபோர் ஹீட்டிங் அது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இருக்கும். when we are supplying heat to the substance அப்படின்னாக்க its temperature increases அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தென் சேஞ்ச் இன் ஸ்டேட் அப்படின்னாக்க அது ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருந்திருக்கும், அதுலேருந்து வேறு இன்னொரு ஃபிசிக்கல் ஸ்டேட்டுக்கு அது போயிடும். இப்போ ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது அப்படின்னாக்க அது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். நம்ம ஹீட் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், லிக்விட் ஸ்டேட்டுக்கு வாட்டராக மாறி போயிடும். இப்போ லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற வாட்டருக்கு நம்ம ஹீட் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வேப்பராக மாறும். ஸோ இதுதான் நம்ம சேஞ்ச் இன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. பால் அண்ட் ரிங் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்போம். இது சாலிட்ஸோட எக்ஸ்பேன்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக உள்ளது அப்படின்னு 8th படிச்சிருப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பாலை ஹீட் பண்ணாமல் இருக்கும்போது அந்த ரிங்கில் பாஸ் த்ரூ ஆகி வெளியில் வரும். அந்த பாலை மட்டும் நம்ம ஹீட் பண்ணிட்டு எகைன் இந்த ரிங்கு மேலே வச்சோம் அப்படின்னாக்கா இட் ஓன்ட் டு பாஸ் த்ரூ. ஏன் அப்படின்னாக்கா அதோட சைஸு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தென் அப்படிங்கிறதுக்குள்ளது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லிக்விட்ஸ் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம கலர்டு லிக்விட் எடுத்துக்கிட்டு மேலே ஒரு கேப்பிலரி டியூப்பை இன்சர்ட் பண்ணிடுறோம். இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க இனிஷியல் லெவலில் நம்ம குறிச்சிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாட்டிலை ஹீட் பண்ணும்போது நம்ம பார்த்தாக்க லெவல் கொஞ்சோண்டு கீழே இறங்கும். ஃபர்தராக ஹீட் பண்ண இந்த வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி படிக்க போகிறோம் நம்ம. ஸோ அது லிக்விட் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறதுக்கு உள்ளது. கேஸ் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள். ஒரு பாட்டிலில் பலூனை கட்டி வச்சிடறோம். கட்டிட்டு அந்த பாட்டில் என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க ஒரு ஹாட் வாட்ரு ட்ரஃப்பில் கொண்டு போய் வச்சு அந்த ட்ரஃப்பை ஹீட் பண்ணுறோம் நம்ம. அப்போ ஹீட் பண்ணும்போது நாம் பார்த்தாக்க பாட்டிலில் இருக்கிற ஏரு எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த பலூனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ அந்த பலூன் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அது எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தாக்க எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கேஸஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தென் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது சாலிட்லேருந்து லிக்விட்லேருந்து கேஸுக்கு போகும். எகெயின் கேஸ்லேருந்து லிக்விட்லேருந்து சாலிடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது தான் நம்ம சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வாட்டருக்கு நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சாலிட் டு லிக்விட் அப்படின்னாக்க மெல்ட்டிங்,
liquid to gas அப்படினாக்க vaporization, solid to gas அப்படினாக்க sublimation, gas to liquid அப்படினாக்க condensation, liquid to solid அப்படினாக்க freezing, gas to solid அப்படினாக்க deposition. அது இந்த pictorial representation நம்ம கொடுத்துருக்கோம். சாலிட்லேருந்து லிக்விடாக மாறிச்சுன்னா மெல்ட்டிங், லிக்விட்லேருந்து சாலிடாக மாறிச்சு அப்படின்னாக்கா ஃப்ரீசிங். அதே மாதிரி லிக்விட்லேருந்து கேஸாக மாறிச்சுன்னா வெப்பரைசேஷன், கேஸ்லேருந்து லிக்விடாக மாறினது அது கண்டென்சேஷன். ஸோ இப்போ இந்த லிக்விட் ஸ்டேட்டுக்கே வராமல் சாலிடு டேரெக்டாக கேஸாக மாறினுச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் சப்ளிமேஷன். அதே மாதிரி கேஸ் டேரெக்டாக சாலிடாக மாறினுச்சுனாக்க அதை நம்ம டெபாசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் அது. Then water is the only matter on the earth that can be found naturally in all the three states, that is solid, liquid, gas. நம்ம solid state அப்படிங்கும்போது ஐஸ் க்யூப்ஸை பார்க்குறோம், liquid state அப்படிங்கும்போது அதை வாட்டராக பார்க்குறோம், gaseous state அப்படிங்கும்போது வாட்டர் வேப்பர் ஆர் க்ளவுடாக பார்க்குறோம். இது மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ்லையுமே நம்ம வாட்டரை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் அது. தென் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் அப்படிங்கும்போது we are supplying heat to the ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட்டை சப்ளை பண்ணும்போது வாட் ஆர் த டிஃபரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அப்படிங்கிறது 3 மெத்தடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். என்னென்னு திருப்பி பாருங்கள். கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி 3 டைப்பில் ஹீட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதை எப்படி ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு கெட்டிலில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்கா வாட்டரை ஹீட் பண்ணுறோம். இப்போ இந்த கெட்டிலில் இருக்க ஹேண்டில் நம்மளால் தொட முடியுமா அப்படின்னாக்கா தொட முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அந்த ஹேண்டில் எப்படி இருக்கும், ஹீட்டாக இருக்கும். இப்போ ஹீட்டு அதுக்கு எங்கேருந்து எங்கே போகணுன்னு பார்த்தோம்னாக்க இந்த பாட்டம் ஆஃப் த கண்டெய்னர்லேருந்து கெட்டிலோட ஹேண்டில் வரைக்கும் போயிருக்கு. இது மாதிரி வித்தவுட் ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் த மாலிகுல்ஸாக இருந்ததுன்னா அதெல்லாம் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய லிக்விடை பார்த்தோம் அப்படின்னாக்கா அது பாயில் ஆகிட்டே இருக்கும். பாயில் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம்னாக்க ஹீட்டான மாலிகுல்ஸ் எல்லாம் சர்ஃபேஸுக்கு வரும், சர்ஃபேஸில் இருக்கிற கோல்டு மாலிகுல்ஸ் எல்லாம் பாட்டமுக்கு போகும். அப்போ அந்த தண்ணி என்னன்னு பார்த்தாக்கா கொதிக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம்ல, அந்த கொதிக்கிறதுல வாட்டர் மாலிகுல்ஸ் மூவ்மெண்ட் இருக்கா. ஸோ வித் தி ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் த மாலிகுல்ஸ் ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்னாக்கா அது கன்வெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இது ரெண்டும் இல்லாமல் நம்ம அந்த அடுப்புக்கும் பக்கத்தில் என்னோம் அப்படின்னாக்க ஒரு வார்மிங் உணர்றோம் இல்லையா, அந்த வார்மிங் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அந்த அடுப்புலேருந்து ஹீட்டு ஏர்லேயோ அல்லது வித்தவுட் ஏர் மூலமோ இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வித்தவுட் எனி மீடியம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆனிச்சு அப்படின்னாக்க அதை நம்ம ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ திருப்பி ஒரு முறை பார்த்துருவோமா. கண்டக்ஷன் அப்படின்னாக்க ஹேண்டில் ஆஃப் த கெட்டில் ஹீட் ஆகுறது. கன்வெக்ஷன் அப்படின்னாக்க பாயிலிங் ஆஃப் வாட்டர். ரேடியேஷன் அப்படின்னாக்க த்ரூ ஏர் ஆர் வேக்யூம் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஒரு ப்ராசஸ். Then 9th, understand the nature and the effects of heat, differentiate the conducting powers of various substances. ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும் ஒவ்வொரு மாதிரி ஹீட்டை கண்டக்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அயன் ராடு எடுத்துட்டோம்னாக்கா அயன் ராடு, ஒரு அலுமினியம் ராடு, ஒரு காப்பர் ராடு 3 எடுத்து ஹீட் பண்ணோம் அப்படின்னாக்க அந்த அயன் ராடு ரொம்ப டிலேடாக தான் ஹீட் ஆகும். அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அலுமினியம் ஆகும், அதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக காப்பர் ஆகும். அப்போ ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணணும் பார்த்தாக்க ஹீட்டை கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். தென் குட் கண்டக்டர்ஸ் அண்ட் பேட் கண்டக்டர்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். தென் எக்ஸ்பிளைன் கண்டக்ஷன் யூஸிங் கைனடிக் தியரி. டிஸ்கிரைப் த எக்ஸ்பெரிமெண்ட் டு ஷோ கன்வெக்ஷன் இன் ஃப்ளூயிட்ஸ். தென் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் ரேடியேஷன், ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் தெர்மல் கெப்பாசிட்டி, கான்செப்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டு, ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அண்ட் ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். இது எல்லாமே 9th நம்ம பார்த்த கான்செப்டோட ஹெட்டிங்ஸு. ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் அப்படிங்கும்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் when heat energy flows from an object with a higher temperature to an object at lower temperature. ஸோ இப்போ நம்ம ஹாட்டாக ஒரு காஃபி வச்சுருந்தோம் அப்படின்னாக்க அதுலேருந்து ஹீட் எனர்ஜி என்னான்னு பார்த்தாக்கா சரௌண்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது ஒரு மோடு. அதே மாதிரி ஒரு கோல்டு ஆப்ஜெக்ட் வச்சோம் அப்படின்னாக்க சரௌண்டிங்கில் இருக்கிற ஹீட் எனர்ஜி எங்கே போகும்னு பார்த்தாக்க அந்த கோல்டு ஆப்ஜெக்ட்டுக்கு போகும். ஸோ இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டு நடக்கும். தென் அதே தான் நம்ம 8th படித்தது தான். கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் 3 டைப்பில் ட்ராவல் பண்ணுது. ஸோ கண்டக்ஷன் அப்படின்னாக்க ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டு வித்தவுட் த ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் த மாலிகுல்ஸ். அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். வித்தவுட் தி ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் த மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸ் எங்கே என்ன பண்ணாது,
இடம் விட்டு இடம் நகரவே நகராது. நம்ம அந்த கெட்டில் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னாக்க பாட்டம் ஆஃப் த கண்டெய்னர்லேருந்து ஆரம்பித்து கெட்டில் வரைக்கும் என்ன ஆகும், ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் எப்படி ட்ரான்ஸ்ஃபர்னு பார்த்தாக்க ஒரு மாலிகுல் ஹீட்டை அப்சர்வ் பண்ணும், அதை நெய்பரிங் மாலிகுலுக்கு சப்ளை பண்ணும். அந்த நெய்பரிங் மாலிகுல் அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற மாலிகுலுக்கு சப்ளை பண்ணும். இப்படியே என்னன்னு பார்த்தாக்க மாலிகுல் ஒரே இடத்துல தான் இருக்கும், ஹீட்டு மட்டும்தான் அடுத்தடுத்த மாலிகுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கெட்டிலோட ஹேண்டில் வரைக்கும் வரும். ஸோ இது வித்தவுட் த ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் த மாலிகுல்ஸ். கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க வித் தி ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் த ஃப்ளூயிட், அதான் நம்ம பாயிலிங் ஆஃப் வாட்டர் சொன்னோம். அதில் கீழே பார்த்தோம் அப்படின்னாக்க ஹீட்டட் வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் சர்ஃபேஸுக்கு வரும், சர்ஃபேஸில் இருக்கிற கோல்டு மாலிகுல்ஸ் எல்லாம் பாட்டமுக்கு வரும். ஸோ அப்படியே தண்ணி மேலேயும் கழிஞ்சு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம பாயிலிங் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரேடியேஷன் அப்படின்னாக்க பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், தட் இஸ் ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஃப்ளேம் டு அஸ் த்ரூ ஏர் ஆர் வேக்குவம். இது என்ன அர்த்தம் பார்த்தாக்க எங்கேயாவது நெருப்பு எரிஞ்சுது அப்படின்னாக்க பக்கத்தில் போயிருந்தோம்னாக்க நம்ம வார்மாக உணர்றோம். அப்போ எந்த ஒரு மீடியாவுமே இல்லாமல் எப்படி நம்மள்கிட்ட வருது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க த்ரூ ஏர் மூலமாக அது ட்ராவல் பண்ணுது. அதே மாதிரி சன்னிலேருந்து வர்ற ஹீட் எனர்ஜியை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். எப்படி அப்சர்வ் பண்ணுறோம்னு பார்த்தாக்க சன்னிலேருந்து பார்த்தோன்னாக்க எர்த்தோட அட்மாஸ்பியர் வரைக்கும் வேக்கம் தான் இருக்குது, அங்கேயும் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது. அப்போ எப்பப்பெல்லாம் ஒரு வேவ் வந்து ஏரில் வேக்கமில் ரெண்டுமே ட்ராவல் பண்ணுதோ அப்போ அந்த மாதிரி வேவ்ஸுக்கெல்லாம் என்ன பேருன்னு பார்த்தாக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். எந்தெந்த வேவெல்லாம் ஏர்லேயும் ட்ராவல் பண்ணணும், வேக்கோம்லேயும் ட்ராவல் பண்ணணும், அது மாதிரி பண்ணிச்சு அப்படின்னாக்க அதுக்கு பேர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவு. ஸோ அந்த ரேடியேஷன் அப்படிங்கிறது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தாக்க இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை ட்ராவல் பண்ணும். தென் டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸு 7th பார்த்தது ஃபாரன்ஹீட்டு, செல்சியஸு, கெல்வின். இதில் கெல்வின் ஸ்கேல் ஆர் அப்சல்யூட் ஸ்கேல் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது எஸ்ஐ சிஸ்டத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் ஃபாரன்ஹீட்டுக்கு டிகிரி சிம்பிள் உண்டு, செல்சியஸுக்கு டிகிரி சிம்பிள் உண்டு, கெல்வினுக்கு டிகிரி சிம்பிள் கிடையாது. ஸோ இது 3 தெர்மாமெட்ரிக் ஸ்கேல்ஸையும் நம்ம கம்பேரிட்டிவாக பார்க்குறதுக்காக ஃபாரன்ஹீட்டு, செல்சியஸு, கெல்வின், அதோட லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட் எவ்வளவு, அப்பர் ஃபிக்ஸட் பாயிண்ட் எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு உள்ள ஒரு டேபிளேஷன் தான் இது. தென் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கும்போது the process of changing of a substance from one physical state to another definite at a definite temperature is known as change of state. நம்ம 3 different states of matter தெரியும், நமக்கு சாலிடு, லிக்விடு, கேஸ்ன்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம ஹீட்டை அப்ளை பண்ணும்போது எந்த மேட்டருக்கு அப்ளை பண்ணுறோம், சாலிடுக்கா, லிக்விடுக்கா, கேஸுக்கா, ஆர் ஹீட்டை நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஏலேருந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்கும். ஸோ ஐஸ் அப்படிங்கிறது வந்து மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா வாட்டர், வாட்டர் அப்படிங்கிறது எவாப்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னாக்க கேஸ் அப்படிங்கிற நமக்கு க்ளவுடு, க்ளவுடு திருப்பி கூல் ஆனிச்சுன்னா என்னாகும், லிக்விடாக மாறும், லிக்விடு திருப்பி கூல் ஆகி ஃப்ரீசிங் ஆனிச்சு அப்படின்னாக்க சாலிட் அப்படிங்கிற ஐஸ் கட்டியாக மாறும். ஸோ இது சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மேட்டர், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ 10th என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்க அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். எகைன் 7th and 8th படித்த ஹீட்னா என்ன, ஹவு ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், வாட் இஸ் மீன் பை டெம்பரேச்சர் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். தென் வாட் இஸ் தெர்மோமீட்டர் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். தென் நோ அபவுட் த அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர், தட் இஸ் கெல்வின் ஸ்கேல், அதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தென் அண்டர்ஸ்டாண்ட் தெர்மல் எனர்ஜி அண்ட் தெர்மல் ஈக்குலிபிரியம். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். இது ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், சாலிட் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, லிக்விட் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும், கேஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். இதில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். தென் ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ், தென் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ரியல் கேஸ் அண்ட் ஐடியல் கேஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ண போகிறோம். தென் கிவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். இது எல்லாம் தான் நமக்கு 10th வருது. ஸோ இப்போ நம்ம 10th இருக்கிற கான்செப்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த 7th, 8th, 9th உள்ள கான்செப்டை ஓரளவுக்கு ரீகால் பண்ணோம் அப்படின்னாலே 10th உள்ள கான்செப்டை ஒரு மோர் தேன் 75% கவர் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட 7th, 8th புக்கெல்லாம் இருந்ததுன்னா எடுத்து வச்சு இப்போ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்செப்டை ஒரு கிளான்ஸை ரீகால் பண்ணி பாருங்கள். Thank you. See you in next video.